தில்லையம்பலம். அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே 8வது அதிகாரத்தில் 6 பாடல் 76 வரைக்கும் பார்த்துருக்கிறோம். உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரையெளிய பற்றாரும் அற்றார் பவம். உற்றவரும் பெற்றவரும் அற்றவரும் பிறப்புக்கு வார மாட்டார் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்த பாடல் 77. பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாது நெல். பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாது நெல். நீ என்பது சாதனை செய்கின்ற மாணவனாகிய நீ. குருவினது உபதேசத்தை பெற்று கேட்டலுடன் சிந்தித்தலை செய்கின்ற ஆன்மாவாகிய நீ இந்த சாதனையை எவ்வளவு காலம் செய்யணும் என்று சொன்னால், பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் இந்த சாதனையை செய்யணும். பேய் ஒன்றும் தன்மைன்னு என்னது? பேய் ஒன்றும் தன்மை, பேய் பிடிக்கிற வரைக்கும் சாதனை செய்ய வேண்டியதா? அப்படிலாம் இல்லை. பேய் பிடித்தவன் போல நமக்கு சிவப்பிரகாசத்தில் 76 சிவசமவாதியை சொல்லுகிற இடத்துல சொல்லுவார். அது இந்த இறைவன் ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல் இந்த மூன்றிலும் வியாபித்து நிற்கிற போது அவன் எப்படி இருப்பாங்க? பேய் பிடித்தவர் போல இருப்பாங்க. சிவப்பிரகாசத்தில் 76 சொல்கிறாரு. சிவஞான சித்தியார் 8ஆம் நூற்பாலையும் சொல்கிறாரு. எப்படி போல இருப்பாங்க? பேய் பிடித்தவர் உண்மத்தர், பாலருடன் உண்மத்தர், பிசாசர்னு சொல்லுவார். குழந்தை போல இருப்பாங்க. ஞானிகள் எப்படி இருப்பாங்க? குழந்தை மாதிரி இருப்பாங்க. பேய் பிடித்தவர் போல இருப்பாங்க. பைத்தியம் பிடித்தவர் போல இருப்பார்கள். ஞானிகள் எப்படி இருப்பாங்க? குழந்தை போல் இருப்பாங்க, பேய் பிடித்தவர் போல் இருப்பாங்க, பைத்தியக்காரர் மாதிரி. உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி, பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி என்று சிவஞான சித்தியாரில் சொல்லுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா, பேய் பிடித்தவனுக்கு அவன் செய்கிற செயலெல்லாம் யாருடையது? பேயினுடைய செயல். தனக்கென்று ஒரு நினைப்பு அவனுக்கு இருக்காது. பேயின் செயலெல்லாம் அவன் செயலாக நிற்கும். அதுபோல ஞானிகள் இறைவனது செயலையே தன் செயலாக கொண்டு நிற்பர். அவர்களுக்கு என்ன கிடையாது? தனக்கென்று ஒரு வெறுப்பு கருத்து எதுவுமே கிடையாது. இந்த சாதனை எது வரைக்கும் செய்யணும்னா, பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவு. நமக்குன்னு வெறுப்பு தோன்றாது. இறைவனது செயலே நமது செயலாக தோன்றும் காலம் வரை நீ ஒன்றும் செய்யாது நெல். அது வரைக்கும் நீ என்ன செய்ய? வேறு ஒன்றையும் செய்யாத. இந்த சாதனையை செய்து கொண்டே வர வேண்டியது தான். எது வரைக்கும்? அந்த பேயின் தன்மை பிடித்தவனை பற்றி நிற்பது போல சிவத்தின் தன்மை உன் அறிவிலே பற்றி நிற்கின்ற காலம் வரை நீ என்ன செய்யணும்? சாதனையை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். அதான் அழகாக சொல். ஏதேது செய்தாலும், ஏதேது சொன்னாலும், ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே
காண்கிலேன் என்று நம்முடைய சிவபோக சாரத்தில் அருள் செய்வார். அதுபோல் இங்கே நமக்கு காட்டுறார். சித்தியாரில் இன்னொரு பாட்டு கூட இருக்குது. ஞாலமதில் ஞான நெட்டையுடையோருக்கு நன்மையொடு தீமையில்லை, நாடுவது ஒன்று இல்லை, சீலமில்லை, குணமில்லை, குறியில்லை, குளமுமில்லை. என்ன சொல்கிறாங்க? ஞாலமதில் ஞான நெட்டையுடையோருக்கு, ஞான நெட்டை கூடியிருக்கிற ஞானிகளுக்கு என்ன கிடையாது? சீலமில்லை, தவமில்லை, விரதமில்லை, ஆச்சிரமை செயலில்லை, கோலமில்லை, குளமில்லை, குறியில்லை, குணமும் இல்லை. இதெல்லாம் நமக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இது எதுவுமே அவங்களுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. தனக்கென்று ஒரு கோலம், தனக்கென்று ஒரு குணம், தனக்கு என்று ஒரு குறி, தனக்கென்று ஒரு விருப்பு, தனக்கென்று ஒரு எதுவுமே கிடையாது. யாருக்கு? ஞான நெட்டையுடையோருக்கு, ஞானத்தில் நெட்டை கூடி இருப்பவர்களுக்கு என்ன கிடையாது? நன்மை இல்லை, தீமை இல்லை. இது நன்மை, இது தீமை, இது செய்வது, இது செய்யாதது என்று எந்த விருப்பு வெறுப்புமே இல்லை. அவர்கள் எதுவும் இல்லாமல் இருப்பாங்க. எனவே அதுபோல சீவன் முத்திரர்கள் பேய் பிடித்தவர் போல இருப்பார்கள் என்று இந்த பாடலில் சொல்கிறார். அடுத்த பாடலில் 78. அப்போ அவர்களுக்கு என்ன விருப்பு வெறுப்பு இல்லைன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அடுத்த பாட்டில் சொல்கிறாரு. ஒன்பொருட்கண் உற்றார்க்கு உருபயனே அல்லாது கண்படுப்போர் கைப்பொருள் போல் காண். இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த பூசையெல்லாம் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? திருநீர் பூசுவாங்களா, பூச மாட்டாங்களா? நமக்கெல்லாம் உண்டான அந்த நித்திய நைமித்திய செயல்கள் நமக்கெல்லாம் ஒரு ஆச்சாரம் இருக்கா இல்லையா? என்னது? காலையில் எழுந்திரிச்ச உடனே குளித்து பூசை பண்ணி அஞ்செழுத்து சொல்லி திருக்கோயிலுக்கு போகணும், அடியாரை கண்டா வணங்கணும், இப்படியெல்லாம் நமக்கு சில நியதிகள் உண்டு. இதெல்லாம் அவர்களுக்கு உண்டா இல்லையா? ஞானிகளுக்கு நியமங்கள் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதை அடுத்தது சொல்கிறார். ஒன்பொருட்கண் உற்றார்க்கு உருபயனே அல்லாது கண்படுப்பார் கைப்பொருள் போல் காண். ஒன்பொருட்கண் உற்றார்க்கு, ஒன்பொருண் என்பது ஞானத்தின் வடிவாகிய சிவம், அந்த சிவத்தினுடைய தன்மையை பெற்றவர்க்கு, ஒன்பொருட்கண் உற்றார்க்கு ஒளி பொருந்திய சிவத்தை பெற்றவர்க்கு. யார்? நெட்டை கூடினோர். நெட்டை கூடினோர், கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடினோர். நெட்டை கூடியவர்கள், நெட்டை கூடியவர்களுக்கு உருபயனே அல்லாது, உருபயனே அல்லாது. உருபயன், உருபயன் என்பது என்னதுங்க? உயர்ந்த பயன். இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு பூசை பண்ணி மலை தொடுத்து திருக்கோயிலில் மெழுகிட்டு அலக்கிட்டு இதெல்லாம் எதை நோக்கி செய்கிறோம்? ஞானத்தை நோக்கி. ஞானம் எதை நோக்கி? சிவத்தை நோக்கி. சிவத்தை பெறுவதற்காகத்தான் இத்தனை நியமங்களை நாம் செய்து வருகிறோம். அவர்கள் என்ன ஆயிட்டாங்க? இப்போது சிவத்தை பெற்றுவிட்டார்கள். நாமெல்லாம் சிவத்தை பெறுவதற்கான நியமங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள்லாம் யார்? பெற்றவர்கள். அப்போது இந்த நியமங்களின் பயன் சிவம், நியமங்களின் பயன் சிவம். சிவத்தை பெற்றவர்கள், சிவத்தை பெற்றவர்கள் நியமத்தை செய்யணுமா, நியமத்தை செய்யணுமான்னு கேட்டால் செய்யணும்னு சொல்லக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சித்தியாரில் ஒரு பாட்டு சொல்கிறார். சரியை கிரியை யோகம் ஞானம் நான்கும் நாதன் தன்பணி. சரியை கிரியை யோகம் ஞானம் நான்கும் நாதன் தன்பணி. சரியை தொண்டு என்பது உடம்பினாலே செய்கின்ற தொண்டு. கிரியை என்பது வாக்கினாலே செய்யக்கூடியது. யோகம் என்பது மனத்தினாலே செய்வது.
ஞானம் என்பது அறிவினாலே செய்வது. அறிவினாலே செய்வது. உடம்பால் செய்கிற பணி, வாக்கால் செய்கின்ற பணி, மனத்தால் செய்கின்ற பணி, அறிவால் செய்கின்ற பணி. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தகுதி. சரிகையாளர், கிரியையாளர், யோகி, ஞானி என்று 4 படி. 4ம் எதை நோக்கி செய்கிறாங்க? சிவத்தை நோக்கி செய்கிறார்கள். அப்போது சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4ம் நாதன் தன்பணி. 4ம் நாதன் தன்பணி. ஞானி 4னுக்கும் உரியன். ஞானி 4னுக்கும் உரியன். நான் ஞானத்துக்கு வந்துட்டேன், நான் சரியெல்லாம் ரொம்ப கீழே செய்ய மாட்டேன், கிரியெல்லாம் நம்ம ரேஞ்சுக்கு ரொம்ப கீழே, யோகமெல்லாம் நாங்கள் ஞானத்துக்கு வந்துட்டோம், ஞானத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. காரணம், நல்லா அடிப்படை ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். நம்ம ஒரு படி ஏறோம், அடுத்து 2வது படிக்கு போனால் என்ன செய்யணும்? 1, 2 ரெண்டையும் செய்யணும். நம்ம அனுட்டானம் வாங்குகிறோம். அனுட்டானம் என்னதுக்கு? திருநீரை 16 இடத்துல பூசி அஞ்செழுத்தை 108 முறை, காலை 108 முறை, மாலை 108 முறை கணிக்கணும். இதுக்கான அதிகாரம். திருநீர் பூசுவதற்கும் 5 எழுத்து சொல்லுவதற்கும் உரிய அதிகாரம் பெற்றவர் யார்? சரியை. சமய தீக்கை வாங்கினா இந்த அதிகாரம் உண்டு. விசேட தீக்கை பெருமானை அந்த உலோக திருமேனியிலேயோ ஒரு திருமேனியில் எழுந்தருளச் செய்து அவனை தினந்தோறும் பூசிப்பதற்குரியது. சிவபூசை வாங்கியாச்சு, அதனால் என்ன வேண்டாம்? திருநீர்லாம் பூசி 5 எழுத்துலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் 2வது வந்துட்டோம். அப்படி கிடையாது. என்ன செய்யணும்? முதல்ல அதை செய்யணும், அப்புறம் சிவபூசை பண்ணணும். அதில் அகப்பூசை, புறப்பூசை. நாங்கள் அகப்பூசைக்கு போயாச்சுங்க, யோகத்துக்கு போயாச்சு, அதனால் என்ன வேண்டாம்? புறப்பூசையெல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாமா? முதல்ல அனுஷ்டானம் பண்ணணும், அகப்பூசை பண்ணணும், புறப்பூசையும் பண்ணணும். அப்போ என்னாச்சு? 3 ஆயிடுச்சா? அடுத்து ஞானம், அறிவினாலே பெருமானை நினைத்தல். அங்கே போயிட்டா அனுஷ்டானம் பண்ணணும், சிவபூசையும் பண்ணணும், அறிவாலையும் பெருமானை நினைக்கணும். 1, 2, 3 மேலே போக 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 என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சேர்த்தி தான் செய்யணும். எல்லாத்தையும் சேர்த்தி தான் செய்யணும். எப்பவுமே மேலே வந்துட்டால் கீழே இருப்பது நமக்கு தேவையில்லை என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? எதையும் ஒதுக்கக்கூடாது. நம்ம 1வதுல ஆக்கி படித்தோம், 10வது கொஞ்சம் ஆகியெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன செய்யணும்? அது இருந்தால் தான் அடுத்தது எழுத்துக்கள், எழுத்துக்களினாலான சொற்கள், சொற்களிலான பொருள்கள், பொருளினுடைய விரிவு என்று அது மேலே என்ன போனாலும் அங்கே அடிப்படை எங்கே இருக்குது? அந்த எழுத்துலேருந்து தான் இருக்குது. அப்போ எல்லாமே என்ன செய்யணும்? கூடவே போகணும். அப்போ ஞானி இந்த அனுஷ்டானங்களையெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் செய்ய வேண்டான்னு சொல்லக்கூடாது, செய்ய வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஆனால் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களான்னு கேட்டால் செய்யாமல் இருப்பாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வைத்து ஒரு ஞானி ஞான நிட்டை கூடி நிற்கிறார். ஞான நிட்டை என்னதுங்க? அப்படியே உக்காந்துருப்பார், கண்ணை மூடி அப்படியே அறிவால் பெருமானை நினச்சிக்கிட்டே இருக்கிறார். நம்ம காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளித்து சிவபூசை பண்ணணும். நமக்கு விதி அது தானே. ஒரு 4 மணி 5 மணி எப்போவோ எந்திரிச்சு எனக்கு காலையில் வேலை என்னது? குளிச்சுட்டு சிவபூசை பண்ணணும். இது நமக்கான விதி. அவர் இரவு உக்காந்தவர் அப்படியே நெட்டை கூடி பெருமானை என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? அறிவில் பெருமானை பூசை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நைட்டு உக்காந்தவர் விழிக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அப்படியே உக்காந்துக்கிட்டே இருக்கிறார், பெருமானோட நெட்டை கூடி நிற்கிறார். 3000 ஆண்டு திருமூலர் யோகத்தில் இருக்கிறார். காலையில் 6 மணி ஆனது எழுந்திரிச்சு குளிச்சுட்டுங்க சிவபூசையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் யோகத்துக்கு போயிடுவார். அப்படி சொல்லுவோமா? அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? நீங்கள் இதெல்லாம் எதுக்கு செய்கிறீங்களோ அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பூசை என்னது? பெருமானை வணங்குதல், அவனை வாழ்த்துதல். இதுக்காக தான் இதெல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு? அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ என்ன தேவை வேண்டாம்?
நெட்டை கூடி இருக்கிற நிலையில் நெட்டை களைந்து இந்த அனுஷ்டானங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு எளிமையாக ஒரு உதாரணம் சொன்னால் தெரியும். நமக்கெல்லாம் வழக்கமாக செய்கிறது தான். இந்த தலையாத்திரை போவோம் இல்லையா? என்ன பண்ணுவோம்? காலையில் அவசரமாக பூஜை பண்ணிட்டு எங்கே போவோம்? திருக்கோயில் வழிபாட்டுக்கு போவோம். அங்கங்கே போய் என்னங்க பண்ண போகிறீங்க? அப்போ நாம் என்ன நினச்சிக்கிறோம்? இது வேற அது வேற, இது வேற அது வேற. அப்படியெல்லாம் இல்லை. அங்கே போய் என்ன பண்ண போகிறோமோ அதுதான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சிறப்பு, அதை விட இதில் பயன் அதிகம். அது பரார்த்த பூசை, இது ஆன்மார்த்த பூசை. அதுக்காக நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன்னு நினச்சிடக்கூடாது. அவசரமாக பூசை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. என்ன செய்யணும்? உங்களுடைய ஆன்மார்த்த பூசையை நிறைவாக செஞ்சுட்டு பரார்த்த பூசைக்கு போகணும். இதை சுருக்கி அங்கே போவதனால ஒரு பயனும் இல்லை. அப்போ முதல் கடமை என்னது? நம்முடைய ஆன்மார்த்த பூசையை எப்பவும் போல் வழக்கமாக செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும்? மற்ற பரார்த்த வழிபாட்டுக்கு நாம் போகணுமே ஒழிய இதை வேகமாக செஞ்சுட்டு வந்து அதை செய்ய வேண்டியது பொருத்தமுடையதாக இருக்காது. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செய்தி. எனவே ஒன்பொருட்கண் உற்றார்க்கு, ஒன்பொரு என்பது சிவம், சிவத்தை உற்றவர்க்கு உருபயனே அல்லாது அவர்களுக்கு சிறந்த பயன் என்பது திருவருளோடு கூடி நிற்பது தான். எனவே அவர்கள் இந்த நியமங்களை ஓரொரு கால் கைவிடுவர். அது எது போல அப்படின்னு கேட்டால், உறங்குகிற குழந்தையின் கையிலே இருந்து அது எப்பவுமே பிடித்திருக்கிற அந்த பாவை பொம்மை அது அறியாமல் தூங்கும்போது என்ன ஆயிரும்? விட்டுரும். நல்லா எப்பவுமே விழிப்பு நிலையில் அந்த பொம்மையை அது விடவே விடாது. ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அது எப்போ விடும்? தன்னை மறந்த நிலையில் தான் விரும்பி பற்றி நின்ற ஒரு பாவை, ஒரு பொம்மையை ஒரு குழந்தை தன்னை மறந்து விடுவது போல ஞானிகள் இறைவனோடு ஒற்றித்து நிற்கின்ற நிட்டை நிலையிலே தன்னை மறந்து சில நேரங்களில் நியமங்களை கைவிடுவர். அது விடுவது எப்படி? வேணுன்னே விட மாட்டாங்க. நான் ஞானி ஆகிட்டேன், அதனால் எனக்கு நியமமெல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஞானி சிவபூஜை பண்ண வேண்டியதில்லை, ஞானிக்கு திருநீராகி நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது? திருநீர் பூசினா ஒரு அடையாளம். ஞானிக்கு அதெல்லாம் கிடையாது. ஞானி எல்லாருக்கும் உரியவர். அப்படி என்ன செய்வாங்க? திருநீர் கூட பூசாமல் இருப்பாங்க. சைவம் அப்படி எங்கேயும் சொல்லலை. உங்களுக்கான நியமங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். அது எப்போ விடுபடலாம்? தன்னை மறந்த நிலையில், உறங்கிய நிலையிலே ஒரு குழந்தை தன் கைப்பாவையை விடுவது போல ஞானிகள் ஓரொரு கால் தன்னை மறந்து நியமங்களை கைவிடுவரே அன்றி நல்ல விழிப்பு நிலையிலே அவர்கள் தன்னுடைய நியமங்களை கைவிட மாட்டார்கள். எனவே அதான் இங்கே சொல்கிறார். என்னதுங்க? கண்படுப்பார் கைப்பொருள் போல். கண்படுப்பார் என்பது என்னதுங்க? உறங்குபவர் கைப்பொருள். எது? கையில் பற்றி நின்ற அந்த பொம்மை போல் கான். உறங்கியவன் கையில் இருக்கிற பொம்மை போல ஞானிகள் என்ன செய்வாங்க? ஓரொரு கால் இந்த நியமங்களை கைவிடுவாரே அன்றி என்ன செய்ய மாட்டாங்க? விரும்பி இவற்றை கைவிட மாட்டாங்க. இதுக்கு நம்முடைய திருவாவூடுதுறை ஆதீனத்தில் ஒரு சான்று அழகாக சொல்கிறாங்க. அதாவது 12வது குருமகா சன்னிதானம், அவருடைய காலத்தில் அவருடைய தம்பிரான் சாமி ஒருத்தர் இருக்கிறார். நம்ம திருவாவூடுதுறையின 12வது குருமகா சன்னிதானம் அங்கே ஆட்சி குருபீடத்தில் அமர்ந்து இருக்கிற போது நிறைய தம்பிரான் இருக்கிறாங்க. அதில் ஒரு தம்பிரான் என்ன செய்கிறாரு? நெட்டை கூடி நிற்கிறார். அப்படியே காலையில் அப்படியே நெட்டையில் அமர்ந்திருக்கிறார். அதனால் அவருக்கான நியமங்கள் செய்யலை. தம்பிரான் அவர் காலையில் அவருக்கான பொறுப்பு இருக்கா இல்லையா? எழுந்திரிச்சு குளித்து பூசையெல்லாம் பண்ணி சன்னிதானம் பூசைக்கு வரும்போது அவங்க தயாராக வெளியே காத்துக்கிட்டு இருக்கணும்.
சாமி வெளியே வரதுக்கு முன்னாடி தம்பிரான் என்ன செய்யணும்? அவருக்கான நியமங்களை எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து வெளியே காத்திருக்கணும். இது அவருக்குரிய நியமனம். அந்த வகையில் எல்லா தம்பிரானும் வந்தாச்சு. அவர் அப்படியே நெட்டை கூடி இருக்கிறார். அவர் குளிக்கலை, ஒன்றுமே பண்ணல, அப்படியே உட்காந்துருக்கிறார். அப்படியே நெட்டை கூடி அமர்ந்திருக்கிறார். அப்போது எப்போவுமே சிலருக்கு அந்த விருப்பு வெறுப்பு இருக்குமா இல்லையா? அது சில பேர் என்ன செய்கிறாங்க, அவர் இன்னும் எந்திரிக்கவே இல்லை சாமி, என்ன போய் சொல்கிறாங்க, அவர் எந்திரிக்கவே இல்லை சாமி, அவர் இன்னும் குளிக்கலை, அனுஷ்டானம் பண்ணல, ஒன்றும் செய்யலை, அப்படியே உட்காந்துருக்கிறார், சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்கிறார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சன்னிதானத்தை போய் சொல்கிறாங்க. அவருக்கு ஆசிரியருக்கு மாணவருடைய பக்குவம் தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட இப்போ இவர்களுக்கு என்ன செய்யணும், காட்டணும், அவருடைய பக்குவத்தை காட்டணுமா இல்லையா? அதனால் அவரை கூப்பிட்டு ஒரு கோபப்படுற மாதிரி கேட்குறார். என்னது, இவ்வளவு காலம் இன்னும் குளிக்காமல் அனுஷ்டானமெல்லாம் பண்ணாமல் என்ன செஞ்சிட்ருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். சன்னிதானம் கேட்ட உடனே அவர் ஒரு பாட்டு பாடுறார். மாதவா மாயை மடிந்தாள், மாதவா மாயை மடிந்தாள், மடிந்திடத்தே பேதமிழா பேதனன் பேதமிழா போதன் பிறந்தனன், ஆதலினால் அசௌசவான் இரண்டும் ஆயினேன் பூசை செய்ய தேசிகனே சிற்றம்பளவா செப்பு. ஒரு பாட்டு பாடுறார். என்னது, மாதேவா மாயை மடிந்தாள், மாயை மடிந்தாள், எங்கிட்ட இருந்து மாயை என்கிற பெண் செத்து போயிட்டா, மாயை செத்து போயிட்டா. மடிந்த இடத்து, அவன் செத்த உடனே ஒரு குழந்தை பிறந்துருச்சு. என்னது, போதன் பிறந்தனன், ஞானம் பிறந்துருச்சு. ஞானம்ங்கிற குழந்தை பிறந்தது, அதுக்கு மாயையாகிய பெண் செத்து போயிட்டான். ரெண்டு தீட்டு பட்டுருச்சு. குழந்தை பிறந்தா தீட்டு, செத்து போனால் தீட்டு. நான் இப்போது ரெண்டு தீட்டுனால குளிக்கல, பூசை செய்கிறதா வேண்டாமான்னு கேட்குறாரு. தீட்டு ரெண்டு தீட்டு வந்துருச்சு, நான் பூசை செய்யட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், மாயை தொடர்பு நீங்கியது, ஞானம் பிறந்தது, நெட்டை கூடி விட்டேன், அதனால் எனக்கு நியமங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நான் நெட்டை கூடி இருந்ததுனால நான் பூசை செய்யலைன்னு சொல்ல வராரு. அதை எப்படி சொல்கிறாரு பாருங்கள் அழகா. மாயை மடிந்தால், மடிந்த இடத்தே போதன் பேதமிழா போதன் பிறந்தனன், ஆதலினால் அசௌசமாம் தீட்டு, ஆதலினால் தீட்டு. என்னது, ரெண்டும் ஆயினேன், ரெண்டு தீட்டு, ஒரு தீட்டுக்கு ரெண்டு தீட்டு. அதனால் பூசை செய்ய தேசிகனே சிற்றம்பளவா செப்பு, நான் செய்கிறதா வேண்டாமா சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், நெட்டை கூடிய நிலையிலும் பூசை செய்யணுமா அப்படின்னு கேட்குறார். அருமையான பாட்டு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது, அது சிவானந்த மாலையில் இருக்கிறது. ஊட்டும் தாய் செத்தாள், ஊட்டும் தாய் செத்தாய், உணர்வாம் ஒருதமையன் வாட்டமர தேட்டமர வந்துதித்தான், கேட்டருளாய் நித்தலுமே நானோ சூசனின் பாதபூசைக்கு சுத்தனோ வல்லனோ சொல். அதே கருத்து தான். ஊட்டும் தாய் செத்தாள், திரோதான சக்தி செத்து போச்சு. திரோதானம் என்கின்ற தாய் என்ன இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தார், உலகத்தை ஊட்டி என்னை வளர்த்துக்கிட்டு இருந்தா, அவள் செத்து போயிட்டான். அருள் தோன்றியது, அதனால் என்ன ஆகி போச்சு, இப்போ திரோதானம் செத்ததுங்கிறார். ஊட்டும் தாய் செத்தால் உணர்வாம் ஒருதமையன் வாட்டமர வந்துரித்தான். அவள் செத்தாலுமே அவள் ஊட்டி வளர்த்த ஒரு குழந்தை வளர்ந்து நிற்குது, அருளாக நிற்கிறது, அருளாக நிற்கிறது. கேட்டருளாய் நித்தலுமே, நான் தினமும் என்னது நானா சூசன், நான் தீட்டுப்பட்டு போயிட்டேன் சாமிங்கிறார். அதே கருத்து. இது வேறு பாட்டு. திரோதான சக்தி செத்து விட்டது, திருவருள் விளைந்து விட்டது, எனவே நான் எப்படி இருக்கிறேன், தீட்டுப்பட்டு விட்டேன், எனவே பூசைக்கு சுத்தனோ, நான் பூசை செய்யலாமா வல்லனோ அப்படின்னு கேட்குறார். அப்போ என்னதுங்க, நெட்டை கூடிய நிலையிலே நியமங்கள் தேவையில்லை என்பது கருத்து. சரியா? எனவே 79 மூன்றாய தன்மை அவதம்மில் மிக முயங்கி
தோன்றாத இன்பம் அது என் சொல். மூன்றாய தன்மை அவதம்மின் முயமுகங்கி. தோன்றாத இன்பம் அது என் சொல். அது எது? முன்னை பாட்டிலே சொன்ன உருபயன். உருபயனாகிய சிவத்தை நெட்டை கூடிய நிலை. சிவத்தை நெட்டை கூடிய நிலை அது. அவர் யார்? அந்த சிவமும் தம்மில் மிக முயங்கி. தம்மில் மிக முயங்கி, அதாவது ஆன்மாவும் சிவமும் முயங்கி நிற்கும், கலந்து நிற்கும். சிவம் வேறு ஆன்மா வேறு என்று பிரித்து காண முடியாதது போல இரண்டு எப்படி நிற்கிறதுங்க? அப்படியே கலப்பினாலே அத்துவித நிலையிலே ஆன்மாவும் சிவமும் கலந்து நிற்கிறது. எப்போ? முத்தி நிலையில். முத்தி நிலையில் அப்படி நிற்கின்ற பொழுது மூன்றாய தன்மை தோன்றாத இன்பம். அந்த நிலையில் என்ன தோன்றாது? மூன்றாய தன்மை தோன்றாது. திரிபுடி ஞானம், சிவம், திருவருள், ஆன்மா, மூணு. சிவைய பார்த்தோமா இல்லைங்களா? சிவைய ஆன்மா யா, திருவருள் வா, சிவம் சி. இதுக்கு என்ன பேர்? திரிபுடி ஞானம். இது தோன்றினால் என்ன அர்த்தம்? இப்படி சிவையன்னு தெரிஞ்சா என்ன அர்த்தம்? மூணு பொருள் தெரிஞ்சா தெளிவாக தெரியலன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம சொல்கிறோமா இல்லையா? பூசையில் சிவன் தெரியுதாயா? நல்லா தெரியுது. பூசை பண்ணிகிட்டு இருக்கிறியா? பண்ணிகிட்டு இருக்கிறேனே. யார் பண்ணிகிட்ருக்கிறா? நான் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்ணை மூடி அப்படியே உட்காந்தா சிவலிங்கம் தெரியுது. ஆமாம் தெரியுது. பால் ஊற்றுறோமா? ஊற்றுறோம். போட்டு வச்சோமா? வச்சோம். அடுத்து தண்ணி ஊற்றணுமா? ஊற்றணும். பூசை நல்லா நடக்குதா? அருமையாக நடக்குது. அகப்பூசை அகப்பூசை அருமையாக நடக்குது. நல்லா தெரியுதாயா? நல்லா தெரியுது. அப்படின்னா நீ ஒழுங்காக பூசை பண்ணலன்னு அர்த்தம். என்னங்க இப்படி சொல்லி பூசை பண்ணுன்னு சொல்கிறீங்க, தெரியுதான்னு கேட்குறீங்க. தெரியுதுன்னு சொன்னால் ஒழுங்காக பண்ணலைன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறதா வேண்டாமா? இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி தான் பண்ணணும். எப்படி தெரியணும்? பெருமான் தெரியணும், அந்த ஆன்மா தெரியணும், பூசையும் தெரியணும். இது முதல் நிலை. இது முதல் நிலை. இது செய்ய 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 ஒரு நிலையில் ஆன்மா தன்னை மறக்கும். இது எப்போ நடக்கணும் யாருக்கும் தெரியாது. எவ்வளோ நேரம் நடக்கணும் தெரியாது. அந்த நிலையில் ஆன்மா என்ன செய்யும்? தன்னை மறந்து நிற்கும். ஆனால் பூசை நடந்துக்கிட்டு இருக்கும். பேசுகிறதில்ல. இது கண்ண மூடி இருக்கிற நிலை. அகப்பூசையில் அகப்பூசையில் 5 எழுத்தை சொல்லணும். அங்கே 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உபதேச மந்திரத்தை சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும்? அந்த பூசையை செய்யணும். ஒரு கால எல்லையில் தன்னை மறந்து இந்த ஆன்மா பூசை செஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு விழிப்பு வந்துடும். இப்போ நம்ம எவ்வளோ நேரம் பூசை பண்ணணும்னு நமக்கு தெரியாது. கண்ணை மூடி உட்காந்தது தெரியும், விழித்தது தெரியும், இடையில எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. சரியா? இதுதான் அகப்பூசை. இப்படி பண்ணணும் பூசையை. இப்படி பண்ணுகிற போது நமக்கு என்ன பிரச்சனை? தூங்கிட்டோமா மறந்துட்டோமா? புரியா? இது எல்லாருக்கும் வரும். நான் தூங்கின மாதிரி இருக்குது, மறந்த மாதிரி இருக்குது. இதை எப்படி நாம் தூங்கணும்னு நினைக்கிறதா மறந்துட்டேன்னு நினைக்கிறதா அப்படின்னு கேட்டால் இதுக்கு வேறு வழியே இல்லை. தூங்கினாலும் சரி மறந்தாலும் சரி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஒரு ரிசல்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தொடர 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 பூசையின் மேல் உங்களுக்கு விருப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அறிவு திருந்தும். அறிவு திருந்ததுன்னா நீங்கள் உங்களை மறந்து பூசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது அப்படியே தாங்க இருக்குது அப்படின்னா தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டில் எது நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு தெரியவே தெரியாது. அப்போது அந்த பூசையின் மீது என்ன வரணும்?
விருப்பம் மேலிட்டு கொண்டே வரணும். ஏதோ ஒரு நிறைவு பூசையில் வரணும். பூசை முடிக்கும்போது நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு நிறைவு வரணும். அந்த பூசை செஞ்சால் ஒரு ஆனந்தம். பூசை செய்யலைன்னா ஒரு பதட்டம் வரும். பூசை செய்யலைன்னா ஒரு பதட்டம் வரும். செஞ்சால் என்ன இருக்கும்? ஒரு ஆனந்தம் இருக்கும். அப்போ அந்த ஏதோ அங்கே நடக்குது, பூசைக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை நாம் அனுமானத்தால் அறியலாம். யாருக்கும் காட்டவெல்லாம் முடியாது. அது அவரவர் அனுபவத்தில் காண்க. அப்போது 3 பொருள் தெரிகிற நிலைமை, மூன்றாய தன்மை, சிவம் ஞாதிரு ஞான நேயம், காண்பான் காணப்படும் பொருள் காட்சி, இந்த 3ம் தோன்றாத நிலை. முதல்ல தோன்றி நிற்கும், அப்புறம்தான் தோன்றாமல் நிற்கும். முதல்ல தோன்றுகிற நிலைக்கு வரணும். எங்கே வரணும்? 8க்கு வரணும். 8க்கு வரணும், அப்புறம் 9க்கு வரணும். சரிங்களா? 8, 9. 8ல் உபதேசம், 9ல் சாதனை, 10ல் தான் என்ன தெரியல. இப்போது தெரியலன்னா எழுத்தில் தெரியாமல் இருக்கிறது இல்லை, அறிவில் தெரியாமல் இருக்கணும். அது எங்கே நடக்கும்? பூசையில் நடக்கும். இது எல்லாமே நம்ம சிவஞான போதம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிவஞான போதம் என்பது ஒரு நூல் கிடையாது. சிவஞான போதம் நூல் கிடையாது. என்னது? ஆன்மாவின் பயணம். கேவலத்திலிருந்து சகலத்துக்கு சுத்தத்துக்கு போகணும்னா இதை பூரா படிமுறையில் நம்ம செய்யக்கூடிய சாதனையை சொல்லக்கூடிய ஒரே நூல் சிவஞான போதம். சித்தியாரும் தான். சிவஞான போதமும் சித்தியாரும் வேற இல்லை, 2 ஒரே நூல் தான். நூல் தான் 2ன்னு சொல்கிறோம். உண்மையில் என்ன தெரியுமா? 2 ஒன்று தான். சிவஞான போதத்துக்கு உரை, சிவஞான போதத்துக்கு உரை தான் என்னது? சித்தியார். சித்தியார் என்பது தனி நூலாக இருந்தாலும் சிவஞான போதம் தெரியணும்னா எதை படிக்கணும்? சித்தியாரை படிக்கணும். சித்தியார் படித்தா சிவஞான போதம் படிக்கணும். ஏன்னா அதைத்தான் இங்கே விளக்குறார். ஒரு பாட புத்தகம், ஒரு நோட்ஸ் அப்போ படிக்கிறோமா இல்லையா? கோனார் தமிழ் உரை அப்படின்லாம் அந்த காலத்தில் படிச்சிருப்போம். டெக்ஸ்ட் புக் ஒன்று இருக்கும், அதுக்கு நோட்ஸ் ஒன்று இருக்கும். 2 ஒன்றா வேறையா? ஒன்று தான். சிவஞான போதம் டெக்ஸ்ட் புக்கு, சித்தியார் உரை நோட்ஸு. 2ஐயும் படிக்கணும், 2ஐயும் சேர்த்து படிக்கணும். இதில் கேள்வி இருக்கும், பதில் இதில் இருக்கும். அங்கே கேள்விக்கு பதில் சூக்கமமாக இருக்கும், இங்கே விரிவாக இருக்கும். இப்போ 2ஐயும் சேர்த்து படிக்கணும். இதை நீங்கள் சாத்திரத்தில் 14 நூல்களிலே சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் தான் நமக்கு என்னதுங்க? நாம் எங்கே இருந்தோம், எங்கே இப்போ இங்கே இருக்கிறோம், ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் இப்படி இருக்கிறோங்கிற கேள்வி எதில் இருக்கிறது? அதில் தான் இருக்குது. எங்கே போகணும், எப்படி போகணும், போவதற்கு என்ன செய்யணும், இது எல்லாமே எங்கே இருக்கிறது? சிவஞான போதத்துலேயும் சிவஞான சித்தியாரில் தான் இருக்குது. சரிங்களா? எனவே 8ன்னு சொன்னால் 8 என்பது 100 மட்டும் இல்லை. என்ன இருக்கணும்? ஆன்மா அங்கே அந்த தகுதியில் நிற்கணும். எந்த தகுதியில்? நிர்வாண தீக்கை பெறுகிற தகுதியில் நின்று குருநாதனை சந்தித்து திருவடியில் வணங்கி உபதேசம் பெறணும். பெறுகிற போது அதற்கு ஏற்பட வேண்டிய செயல்பாடுகள் என்ன என்பதை 8ல் வரிசையாக சொல்லிட்டு வர்றார். வரிசையாக சொல்கிறார் 8ல். அப்போது அது யாருன்னா அது வெறும் 100 அது ஏதோ அப்படியெல்லாம் போகக்கூடாது. அந்த இடத்துல அந்த ஆன்மாவை நிறுத்தி பார்க்கணும். 9ன்னு சொன்னால் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 8 முடிஞ்சோடனே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது 9ல் வரிசையாக சொல்லுவார். அது அப்படியே படிமுறை. 1வது அதிகரணம், 2வது அதிகரணம், 3வது அதிகரணம், அப்படியே படிமுறையில் வரும். அப்போது முதல்ல எப்படி நிற்கணும்? திரிபுடி ஞானத்தில் தான் ஆன்மா நிற்கும், சிவையன் தான் நிற்கும். ஆனால் அங்கே சாதனை செய்ய 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 என்ன ஆயிரும்? சிவ என்று நிற்கும். அது 10க்கு வந்துடும். 10க்கு வருகிற போது யகரமாகிய உயிர் எதில் அழுந்தோம்? வகரமாகிய திருவருளிலே அழுந்தி சிவ என்று நிற்கும். அப்போ ஆன்மா எப்படி பார்க்கும்னா பெருமானையும் பெருமாட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். சிவமும் அருளும், சிவமும் அருளும், சிவமும் அருளும். பின்னாடி சொல்லுவார் வாசி இடை நிற்கை வழக்கு.
அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறார். ஆன்மா எங்கே நிற்கணும்? வா சி இடை நிற்கை வழக்கு. ஒன்று வகரத்தில் நிற்கணும், இல்லைன்னா சிகரத்தில் நிற்கணும். திருப்பியும் எங்கே வந்துடக்கூடாது? எகரத்துக்கோ நகரத்துக்கோ வந்துடக்கூடாது. அதிகபட்சமாக துரியத்தில் இருக்கும், அதிகபட்சமாக துரியாதீதத்தில் நிற்கும், குறைஞ்சபட்சமாக துரியத்தில் நிற்கும். துரியாதீதம் என்பது தன்னை மறந்து நிட்டை கூடிய நிலை. துரியம் என்பது சொல்லெல்லாம் இருக்கும். இப்போ நாமெல்லாம் எப்படி துரியத்தில் இருக்கலாம் அப்படின்னா அழகாக சொல்லுவார். அதாவது தொண்டைமண்டல சாமி, பெருந்தொல்ல சிவபிரகாசகர்னு சொல்லிட்டு தொண்டைமண்டல சாமி, அவர் கோவையில் பல நாட்கள் தங்கி அங்கே பக்குவமுடைய மாணவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்திருக்கிறார். இப்போது சமீப காலத்தில் இப்போ நீங்கள் கொங்கு நாட்டில் சைவத்தை வளர்த்த குறிப்பிடத்தக்க சிறப்புடையவர்கள் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. பார்த்திங்கன்னா பேராசிரியர் வையாபுரி ஐயா, அங்கே இல்லைம்மா, இப்போ இல்லை, அவர் முன்னாடி பேராசிரியர் வையாபுரி ஐயா, நம்முடைய முதுமுனைவர் சென்னிப்பன் ஐயா, அப்புறம் சொர்ணா சோமசுந்தரமம் என்று ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க இப்போ திருவடி அடைஞ்சிட்டாங்க. இவங்க 3 பேருக்கும் ஆசிரியர் யார்? அவர் தொண்டைமண்டல சுவாமி. அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு அவங்க சொர்ணா சோமசுந்தரம் அம்மா அவர்கள் மாபாடிய வகுப்பு துவக்க விழா அதில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குறிப்பு மட்டும் சொல்கிறேன். இவங்க குருநாதரை பார்க்குறாங்க, அவர் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். இவங்க போய் கேட்டாங்களாம், ஏ சாமி, எப்போ பார்த்தாலும் புத்தகம் படிச்சுட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் புதுசாக படித்து என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஏன்னா அவர் கிட்டத்தட்ட நல்ல ஞானமுடையவர். அவர் புத்தகத்தை நீ படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாத்தையும் துறைபோக கற்றவர், நிறைய நூல் செய்திருக்கிறார், ரொம்ப நுட்பமாக இருக்கும். சிவபிரகாசத்துக்கு அவருடைய உரை அருமையான உரை, தொண்டமண்டல சாமியோட உரை, வாய்ப்பு கிடைச்சா வாங்கி படிங்க. ரொம்ப நுட்பமான உரை சிவபிரகாசத்துக்கு, தொண்டைமண்டல சாமியோட உரை. அவர்கிட்ட போய் அம்மா கேட்குறாங்க, என்னது எப்போ பார்த்தாலும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்கிறார், வேறு என்ன செய்ய சொல்கிற? வேற என்ன செய்ய சொல்கிற? வாசி இடை நிற்கை வழக்கு. நான் செஞ்சால் சிவத்தோடு நிற்கணும், இல்லைன்னா அருளோடு நிற்கணும். அருளோடு நிற்கிறது என்னது? அருள் நூல்களோடு நிற்றல். நம்ம திருவருளில் நிற்கணும்னா திருவருள் நிற்கிறதுக்கு எங்கேயும் போக வேண்டாம். என்ன செய்யணும்? திருமுறைகளையும் சாத்திரங்களையும் படித்து கொண்டே இருக்கணும். இதுதான் அருளோடு நிற்றல். குறைஞ்சபட்சம் அதில் நிற்கணும், அதிகபட்சம் நெட்டை கூடி நிற்கலாம். அப்போ குறைஞ்சபட்சமாக அருளோடு நிற்கிறதா என்ன செய்யணும்? படித்தா சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் தான் படிக்கணும். அதுதான் என்னது? எழில் ஞான பூசைன்னு சித்தியார் சொல்லுது. ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் ஈனமிழா பொருளதனை சிந்தித்தல் எவை 5ம் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இப்போது அந்த ஆன்மாக்கள் இதுதான் செய்யணும், செய்ய வேண்டியது இதுதான். எனவே அதான் சொல்கிறாரு, மூன்றாய தன்மை தோன்றாத இன்பம் அது என் சொல். அப்படி தோன்றாத இன்பம் அது என் ஒன்றும் இல்லை என்று இந்த பாடலில் சொல்லுகிறார். அடுத்த பாடல் பாருங்கள். இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும் இன்பில் இனிது என்றல், இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம் அன்பு நிலையே அது. அது எது? அந்த மூன்றாய தன்மை தோன்றாத நிலை, திரிபுடி ஞானமில்லாத அந்த நிலை. மேலே போன பாட்டில் சொன்ன திரிபுடி ஞானமில்லாத அந்த நிலை அன்பு நிலையே, அது பேரின்ப நிலையே. இன்பில் இனிது என்றல், அதுதான் இன்பத்துள் இன்பம். இதை விட சிறந்த இன்பம் எதுவுமே இல்லை. எதை விட? திரிபுடி ஞானம் அற்ற நிலை. திரிபுடி ஞானம் அற்ற நிலையை விட சிறந்த இன்பத்தை தரக்கூடிய ஒரு நிலை எதுவுமே இல்லை. அப்படின்னு நெட்டை கூடிய நிலை. நெட்டை கூடிய நிலையில் ஒரு இன்பம் பிறக்கிறது இல்லைங்களா? அதுக்கு என்ன பேர்?
பேரின்பம். அந்த இன்பில் இனிய நிலை இன்று உண்டேல், இன்றுனா என்னது, இப்பிறவியில் இருக்குமானால் அது எது, பேரின்ப நிலையே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த பிறவியில் அதிகபட்சமான இன்பம் என்று சொன்னால் அது என்னது, பெருமானோடு கூடி நிற்கின்ற இன்பம்தான். அதை விட சிறந்த இன்பம் என்ன கிடையாது, உலகத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அது உணர்ந்தால் நமக்கு தெரியும், இல்லைன்னா என்ன செய்யும், அது கொஞ்சம் சிரமந்தான். நம்ம இன்னும் எல்லாம் சர்க்கரை இனிக்கும், சர்க்கரை இனிக்கும் என்று நாமெல்லாம் எப்படி எழுதியிருக்கிறோம், இன்னும் பொருளால் அறிந்திருக்கிறமே ஓடிய அனுபவத்தால் நாம் அதை அறியலை. அறியிற வரைக்கும் நமக்கு என்ன தோணாது, அது கொஞ்சம் சிரமந்தான். இது நமக்கு நம்முடைய கண்ணப்ப நாயனார் புராணத்தில் வச்சு பார்த்தோம்னா தெரியும் இல்லைங்களா. வேடுவர் குலத்தில் தோன்றினார், அவர்களுக்கு தலைவனாக பொறுப்பேற்றார், வேட்டைக்கு போகிறாரு. போன உடனே அது கன்னி வேட்டை, முதல் வேட்டை கன்னி வேட்டைக்கு போகிறாரு. இப்படி தூரத்தில் அந்த பன்றியை கொன்று அது நீண்ட தூரம் போய் விழுது, துரத்திக்கிட்டே போகிறாங்க. போய் அது விழுந்த உடனே அதை எடுத்துக்கொண்டு பார்த்தா தூரத்தில் காளத்தி மலை தெரிகிறது. கூட யார் வந்தாங்க, நாடனும் காடனும். நல்வினை ஒன்று தீவினை ஒன்று. நாடனை பார்த்து கேட்குறாங்க, நாடா தூரத்தே தோன்றுகிறதே அம்மலை என்ன மலைன்னு கேட்குறார். உடனே அவர் என்ன சொல்கிறான், காளத்தி மலை குடிமித்தேவர் இருப்பார் கும்பிடலாம், நல்ல காட்சியே காணும், குடிமித்தேவர் இருப்பார் கும்பிடலாம். அப்படியா தோன்றும் அந்த நல்ல பெரிய தேக்குன்னு அப்புறத்தை இருக்கிற பொன்முகிலி ஆறு, பொன்முகிலி ஆறு, அங்கே போய் நீராடி குடிமித்தேவரை பார்த்துட்டு வரலாம், பன்றி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்ல அவர் முன்னாடி போகிறாரு. நாடனும் காடனும் பின்னாடி வராங்க. அந்த ஓரத்தில் அந்த பன்றி எட்டு விட்டு என்ன செய்கிறாரு, இதை பதப்படுத்தி வைப்பாயாக. ரெண்டு என்ன செய்கிறான், காடனை பார்த்து இதையெல்லாம் நல்லா பதப்படுத்தி வை, நான் குடிமித்தேவரை சென்று வருகிறேன் என்று என்ன செய்கிறார், பொன்முகிலி ஆற்றில் இறங்குறார். இறங்குனா தீர்த்தம் ஆடுதல். இவமே குரு தரிசனத்துக்கு முன்னாடி என்ன நிகழணும், தீர்த்தம் ஆடுதல். அது பொன்முகிலி ஆற்றிலே தீர்த்தம் ஆடுகிறார். படிக்கட்டை ஏறி போகிறாரு. அப்படியே தத்துவ படிக்கட்டுகளை கடக்கிறார். நெட்டை கூடிய நிலை 36 தத்துவங்களை கடந்தால் நாதாந்த பெருவழி, நாதாந்த பெருவையிலே பரசிவம் காட்சிப்படும். இப்போ இவர் என்ன செய்கிறாரு, படிக்கட்டை ஏறுகிற போது சேக்கிழார் பெருமான் தத்துவங்களை கடக்கிறார். யான் பெருகு தத்துவங்கள் என்னும் சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீள்நடை மலையின் மீது ஏறி நின்ற அன்பினாலே. அன்பினாலே படிக்கட்டையெல்லாம் ஏறி போகிறார். இவர் பார்ப்பதற்கு முன்னாடி பெருமானது திருக்கண் நோக்கம் இவர் மீது பட்டது. இன்னும் கண்ணப்ப நாயனார் பெருமானை பார்க்கல, ஆனால் பெருமானுடைய அந்த அருள் திரு நோக்கம் இவர் மேலே பட்டது. என்புருவம் அன்புருவம் ஆனார், அன்புருவம் ஆனார். மேலே போனார், பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன செய்தாருங்க, கையில் இருந்த அந்த அம்பையும் வில்லையும் கீழே போட்டார். இப்போது வேடுவர்கள் ஒருபோதும் தன் கையிலே ஏந்திருக்கிற வில்லையும் அம்பையும் கீழே போட மாட்டாங்க. அது அவர்களுடைய ஒழுக்கம், குல ஒழுக்கம். எப்பவுமே என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த அம்பையும் வில்லையும் கையில் பிடிச்சிருப்பாங்க, கீழே போட மாட்டாங்க. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேபாளத்தில் கூர்க்காலாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த கத்தி வச்சுருப்பாங்க, எப்பவுமே கையில் வச்சுருப்பாங்க. அது அவர்களுக்கு என்ன குல ஒழுக்கம். இப்போ சிங்குன்னு சொன்னால் தலைப்பாகை எப்பவுமே வச்சு, அவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் இருக்குது. அதுபோல் வேடுவர்கள் அந்த வில்லை அம்பு என்ன செய்ய மாட்டாங்க, கீழே போட மாட்டாங்க. ஆனால் பெருமானை கண்டார், ரெண்டையும் கீழே போட்டார். அப்படியே காலையில் சொன்ன பாட்டை நினைவு வச்சுங்க. என்னது, அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, குல ஒழுக்கம் கைவிட்டது. பெருமானை பார்த்த அந்த கணம் என்ன செஞ்சார்,
குல ஒழுக்கத்தை கைவிட்டார். நேராக போனார், அப்படியே ஆறத் தழுவினார், உச்சி மோந்தார். அகப்பட்டார் அடியனேனுக்கு, அச்சோ அகப்பட்டார் அடியனேனுக்கு என்று படியிலா பரிவு தோன்ற. படியிலா பரிவு, படினா என்னது? ஜெராக்ஸ். அவர் அன்புக்கு இணையாக இன்னொரு அன்பை காட்டவே முடியும். அப்படி ஒரு அன்பு யாருக்கு வருது? கண்ணப்ப நாயனாருக்கு அப்படியே மேலிட்டு வருகிறது. போய் ஆறத் தழுவினார், உச்சி மோந்தார், கண்களிலே கண்ணீர் வார. முத பார்க்குற போது அவருக்கு என்ன ஆகி போச்சு? அப்படியே கண்களிலே தாரதாரையாக கண்ணீர் வருகிறது. இன்னும் சிவலிங்கத்தை பார்த்ததில்லை, பூசை தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் பார்த்த உடனே என்ன செய்கிறார் பாருங்க, ஆறத் தழுவி உச்சி மோந்து அகப்பட்டார் அச்சோ என்று அப்படியே கண்ணீர் விட்டு நிற்கிறார். பார்த்த உடனே என்ன செய்கிறாரு, அப்படியே நெஞ்செல்லாம் நனைஞ்சிருச்சு, அப்படியே நெஞ்சு நனைஞ்சு போச்சு. உடனே நாடனை பார்க்குறாரு. என்னது? இந்த பச்சிலையும் பூவும் இட்டு மச்சிது செய்தார் யாரோ. மச்சு இன்னும் அழகுன்னு பேர், கன்னடத்துலேயே தெலுங்குலேயே நான் சொல்ல இருக்குது. மச்சு, மச்சுன்னா அழகுன்னு பேர், தமிழ் சொல்லு. இந்த பெருமானுக்கு பூவும் இலையும் நீரும் வார்த்து மச்சுது செய்தார் யாரோ. ரொம்ப அழகாக இருக்குது. பெருமானை பார்த்தா அப்படியே அவ்வளவு ஆசையாக இருக்குது. நம்ம யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தைய பார்த்தா நமக்கு என்ன தோணும்? உடனே எடுத்து முத்தம் கொடுக்கணும்னு தோணும். அது குழந்தைய பார்த்தாவே இயல்பாகவே என்ன வரும்? ஒரு அன்பு வருமா இல்லையா? அதுபோல் சிவலிங்கத்தை பார்த்தோன்னே அவருக்கு வருது. இப்போ அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் பாருங்கள். பெருமானை ஆறத் தழுவி மச்சுது செய்தார் யாரோ என்று கேட்டவுடனே நாடன் சொல்லுகிறான், ஒரு பார்ப்பான் வன்திரள் உந்தையோடு மாவேட்டை யாடி பண்டு குன்றிடை வந்தபோது குளிர்ந்த நீர் எவரை ஆட்டி ஒன்றி இளைப்பூச்சூட்டி ஊட்டி முன்னின்று ஓர் பார்ப்பான் ஏதோ செய்தான். அன்றுது செய்தான், இன்றும் அவன் செய்ததாகும். ஏற்கனவே உங்கள் அப்பா கூட வந்தேன், நான் வரும்போதை பார்த்தேன். ஒரு பார்ப்பான் வந்தான், தண்ணியை ஊற்றுனான், பூவை வச்சான், முன்னாடி நின்று என்னென்னமோ சொன்னான், சாப்பாடு ஊட்டுனான். அன்னைக்கும் அவன் செஞ்சான், இன்றைக்கும் அவன் தான் செஞ்சுருப்பான். இதுதான் உபதேசம். பெருமானுக்கு என்ன செய்யணும்? தூப தீப நெய்வேத்தியம். தூப தீப நெய்வேத்தியம். ஒன்று என்னது? ஒன்றி இலை பூச்சூட்டி குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி முன்னின்று ஏதோ பறைந்தான். ஊட்டி முன்னின்று ஏதோ பறைந்தான். அமுது செய்வித்தான், என்னென்னமோ சொன்னான், போற்றி சொன்னான். அவன் சுக்லாம்பரதனம்னு அந்த ஆகமத்தில் அவனுக்கு தெரிந்த வகையில் அவர் சிவகோசரியார் பூசை செய்கிறார். இவனுக்கு பூசையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. யாருக்கு? நாடனுக்கு. நாடனுக்கு அது பூசை என்றே தெரியாது. நான் பார்த்தேன், ஒரு பாப்பா வந்தான், தண்ணி ஊற்றுனான், பூவை போட்டான், தலையை போட்டான், சாப்பாடை ஊட்டினான், ஏதோ சொன்னான். அவன் தான் இன்றைக்கி செஞ்சுருப்பான், அவன் தான் இன்றைக்கி செஞ்ச என்று கேட்ட உடனேயே நானும் பூசிக்க வேண்டும். இதுதாங்க தவத்தினில் உணர்த்த. தவத்தினில் உணர்த்த, தவமுடைய ஆன்மாக்களுக்கு ஞானத்தை உணர்த்த இறைவன் குருவாக வருவான். தவம் இசிக்கோல்ட்டு சரியை கிரியை யோகங்களை முற்றுவித்த ஆன்மா. எந்த ஆன்மாவுக்கு முன்னை பிறப்புகளிலே சரியை கிரியா யோகங்களை முற்றுவித்திருக்கிறதோ அந்த ஆன்மாவுக்கு ஞானத்தை வழங்குவதற்காக இறைவன் குருநாதனாக வருவான். இங்கே யாராக வந்திருக்கிறான்? நாடனாக வந்திருக்கிறார். உபதேசம். இறைவன் உபதேசத்தை யார் மூலமாக வேணாலும் செய்வார். ஆனால் யார் செய்வா? பெருமான் தான் செய்வார். இப்போது பெருமான் செய்ததாக ஆகுமா என்று சொன்னால், பூசை செய்வதற்கு உங்களுக்கு விருப்பம் எழுமானால் சொன்ன வார்த்தை பெருமான் சொன்னது. பூசை செய்கிறதுக்கு விருப்பம் அல்லைன்னா குருநாதரே சொன்னாலும் அது
பெருமான் சொன்னது ஆகாது. ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு அப்போ பக்குவம் வரல. எப்போ உங்களுக்கு பக்குவம் வருகிறதோ, பக்குவம் வந்த காலத்து ஏதாவது ஒரு சொல் உங்கள் அறிவை தைக்கும், அது உங்களை பூசை செய்ய வைக்கும். அப்போ அந்த அறிவை தைத்தது பெருமானுடைய வாக்கு, அவ்வளோதான். அது யார் சொன்னாங்கலாம் பார்க்க வேண்டியதில்லை, அது பெருமானது வாக்கு, அதுதான் உங்களுக்கு உபதேசம். எனவே கண்ணப்ப நாயனார் அன்று தொடங்கி 6 நாள் பூசித்தார், காவல் காத்தார், பூசித்தார், காவல் காத்தார், பூசித்தார், காவல் காத்தார். அதை தவிர வேறு ஒரு சிந்தை அவருக்கு இல்லை. நிட்டை கூடியோருக்கு பெருமானை தவிர வேறு ஒரு பொருளின் மீது நாட்டம் வரவே வராது. நாயனார் நிட்டை கூடியதினாலே 6 நாளிலே திருவடி நீழலிலே கலந்தார். எனவே அதைவிட சிறந்த ஒரு இன்பம் என்பது உலகத்தில் ஒன்றுமில்லை என்பதை சொல்லி இந்த 8ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். 4ஆம் தேதி நமக்கு பட்டமளிப்புல யார் யார் பேர் கொடுக்குறீங்களோ கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் திருமுறைக்கு புது மாணவர்கள் அப்ளிகேஷன் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த திருமந்திர வகுப்பு இப்போ 2 ஆண்டு முடிஞ்சு போச்சு, 3ஆவது ஆண்டு தொடக்கம். அதில் இந்த திருமுறைக்கு இந்த திருமந்திரத்துக்கு சேர்றவங்களும் அதுக்கு 1000 ரூபா கட்டணும். அதுக்குண்டான அப்ளிகேஷன் கீழே இருக்குது, அதையும் கொடுத்து சேர்ந்துருங்க. அடுத்த மாதம் எப்படின்றது பார்க்கலாம். அப்புறம் அடுத்த மாதம் ஜனவரி 4ஆம் தேதி அவர் ராதாகிருஷ்ணன் அந்த கல்லர்